நெக்ஸ்ட் த சைலண்ட் சி. இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் நம்ம உலகத்தில் வந்து ஒரு 2070, 2080, 2090 அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ரொம்ப தண்ணி பஞ்சம், தண்ணியே இல்லை, வாட்டர் ஸ்கேசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எந்த அளவுக்கு தண்ணி பஞ்சம்னா காசை கொடுத்து தான் தண்ணி வாங்குற நிலைமைக்கு வந்துடும். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இந்த மாதிரி கார்டுலாம் வச்சிருக்கோம். அந்த மாதிரி அங்கே வந்து கோல்டு கார்டு, சில்வர் கார்டு அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. சில்வர் கார்டு இருக்கவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாகும், கோல்டு கார்டு இருக்கவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாகவும் தர மாதிரியான அந்த அளவு ஒரு தண்ணி பஞ்சம் வந்து தலைவிரிச்சு இந்த உலகத்தில் ஆடுது. இந்த தண்ணி பஞ்சத்தை வந்து போக்குறதுக்காக, இந்த வறுமையை வந்து நீக்கிறதுக்காக கொரியா நாட்டுல இருந்து ஒரு ரிசர்ச் டீம் வந்து மூணுல ஏதோ ஒரு வாட்டர் சோர்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த வாட்டர் சோர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லி ஒரு டீமை வந்து அங்க அனுப்பி அங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி மூணுல ஒரு ஸ்டேஷன் போட்டு அங்க வாட்டர் சோர்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி ரிசர்ச்க்கு அனுப்புறாங்க. ஆனா அந்த ரிசர்ச் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஃபியூ மந்த்ஸாவே எந்த ஒரு சிக்னலும் அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னே தெரியல. அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா, என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னு ஒரு சிக்னலும் இல்லை, ஒரு மெசேஜும் அவங்க கிட்ட வரல. ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட டீமுக்குள்ள வந்து ஒரு டாக்டர், சயின்டிஸ்ட் இவங்களாம் சேர்ந்து ஒரு டீம் அப் மாதிரி பண்ணிட்டு இங்கேருந்து அந்த ஸ்டேஷனுக்கு போய் அங்கே என்ன நடந்தது, கடைசியில் அந்த வாட்டர் சோர்ஸை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கடைசியாக அந்த ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப த்ரில்லாகவும் சொல்றதாங்க இந்த சீரிஸோட கதை. இந்த சீரிஸ்ல ஹீரோ ஆக்ட் பண்ணிருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கியோ. இவர் வந்து இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன காப்ளின் அப்படின்ற சீரிஸ்ல ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அவர் தான் இந்த ஒரு சீரிஸ்லயும் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த ஒரு சீரிஸ்ல அவங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் போடுமே, அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஏதோ அஃபெக்ட் ஆன மாதிரி ஏதோ ஒரு ஏலியன் மாதிரி ஒரு பொண்ணு அங்கே இங்கே ரொம்ப ஸ்பீடாக விடும். அந்த பொண்ணை பிடிக்கிற சில சீன்ஸாக இருக்கட்டும். கடைசியில் இந்த சீரீஸில் அந்த வாட்டர் சோர்ஸை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த வாட்டர் சோர்ஸ் என்ன அப்படி ஒன்று இருக்கா அப்படின்றது ரொம்ப சூப்பரான ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் தனியாக பார்த்தாலே நெஞ்செல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும். அந்த மாதிரி சூப்பர் சீன்லாம் இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு சீரீஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப போர் அடிக்க போகிற ஒரு சயின்டிஃபிக் ஃபீல்டில் ஒரு மூணில் ஸ்பேஸ் பற்றின ஒரு சீரீஸ் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த சீரீஸ் பார்க்கலாங்க.